யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்குண்டான பல்வேறு காரணங்களை பல ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸில் மரணம் அவரை இழுத்துச் செல்வதற்கு சில காரணங்களை அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதை, அது என்ன, எப்படிப்பட்ட காரியங்களின் மூலியமாக, காரணங்களின் மூலியமாக அது நடைபெறுகிறது என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் மத்தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டவர்கள். இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபில் 2146வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கல்லல்லாஹு லிஅப்தின் அன் யமூத பிஅர்தின். உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்கு. பூமி பகுதி விரிந்து அல்லாஹ் பிரித்து நமக்கு தந்திருக்கான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய ரூஹை, உயிரை வாங்குவதாக ஏதாவது ஒரு இடத்தில் நாடிவிட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம இருக்கிற பகுதின்னு அல்ல, நம்ம இருக்கிற பகுதியை தாண்டி உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில், ஒரு இடத்துல, ஒரு பூமியில், குறிப்பிட்ட அந்த இடத்துல உயிர் வாங்குவதாக ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முடிவு செய்து விட்டால், ஜஅல லஹு இலைஹா ஹாஜா. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஊருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, அந்த ஊருக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த ஊரில் நம்ம சொந்தக்காரவங்க யாருமே இருக்கவும் மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஊரில் ஏதாவது ஒரு தேவையை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான அழுத்தமான ஒரு செய்தி. அல்லாஹ் ஏதாவது ஒரு பகுதியில் நம்மளுடைய ரூஹை வாங்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அந்த பகுதியோடு நம்மளை அல்லாஹ் தொடர்பு பட வைத்து விடுவான் என்பது இந்த ஹதீஸினுடைய சுருக்கம். ஒரு தேவையை நமக்கு உருவாக்கி விட்டுருவான். சொந்தம் இருக்காது, பந்தம் இருக்காது, நம்ம தாய் வழி சொந்தமோ தந்தை வழி சொந்தமோ யாரும் இருக்காது, அங்கே தொழில் பண்ண மாட்டோம், பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஊராக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஊரில் புதிதாக ஒரு தொடர்பு வருகிறது என்றால், நீ மரணத்தை யோசித்துக்கொள் என்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிய தொடர்பு வருகிறது என்றால், புதிய நட்பு வருகிறது போல வந்தால் நீ மரணத்தை யோசித்துக்கொள் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அழகான கருத்து. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லுவான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அது பாறையால் இழுத்து கட்டப்பட்ட, காற்று கூட செல்ல முடியாத இடத்திற்கு உள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடைய உடலிலிருந்து உயிரை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் எடுத்து விடுவான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, மரணத்தை நான் இதற்கு முன்னால் நினைவுபடுத்தியிருக்கின்றேன். மரணத்தை, அந்த உயிரை வாங்குவதற்கு அனுமதி கேட்கப்படக்கூடிய ஒரே நபர்கள் யார் என்றால் நபிமார்கள். நபிமார்கள்ட்ட மட்டும்தான் மலக்குல் மௌத் வரும் பொழுது, உங்கள் ரூஹ் அல்லாஹ் எடுப்பதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கான், எடுத்துக்கொள்ளவான்னு அனுமதி கேட்பாங்க. மற்ற யார்கிட்டையும் அனுமதிலாம் கிடையாது. நேரமும் அந்த நாளும் வந்துருச்சு, குறிப்பிட்ட டைம் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்டிப்பாக அந்த ரூஹை எடுத்துருவான். சுலைமான் நபி காலத்தில் நடந்த நிகழ்வெல்லாம் நமக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? சுலைமான் நபி காலத்தில் ஒரு மனிதர் சொல்லுவார், நபியே, ரொம்ப நேரம் என்னை ஒரு ஆள் முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு, முறைச்சிட்டே இருக்கார் ரொம்ப நேரம், நானும் பார்க்குறேன், அவரை என்னால் பார்க்கவே முடியல, என்னை முறைச்சி பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு. சரி, இப்போ என்ன செய்ய? அல்லாஹ் உங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அந்த காற்றுட்ட நீங்கள் சொல்லி என்ன
ஒரு காட்டுப்பகுதியில் யாரும் பார்க்காத இல்லாத இடத்துல கொண்டு போய் என்னை விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். சுலைமான் நபியை அதே போல் காட்டுக்கு உத்தரவு போட்டுருவாங்க. அவரை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும் காட்டு. அல்ஹம்துலில்லாஹ் தப்பிச்சோம். அந்த ஆள்கிட்ட இருந்து திரும்புவார், பின்னாடி நிற்பார். அவர் யார் முறைச்சாரோ அவர் பின்னாடி நிற்பார் அந்த இடத்துல வந்து. அப்பொழுதுதான் சொல்லுவார்களாம், மலக்குல் மௌத்து வந்தவங்க மலக்குல் மௌத்து. அல்லாஹ் ஜல்லஷானத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உனக்கு இந்த காட்டுப்பகுதியில் உயிர் வாங்கணும்னு அல்லாஹ் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நீ அவ்வளோ தூரத்தில் அங்கே போய் உட்காந்துட்ருக்கியேன்னு உன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் டைம் இல்லை நமக்கு, 5 நிமிஷத்தில் ஒரு உயிரை வாங்கணும், மெட்ராஸில் வாங்கணும்னு நல்லா எழுதி கொடுத்துருக்கான். நீ ராம்நாட்டில் உட்காந்துருக்க, 5 நிமிஷம் தான் இருக்குது, எப்படி நீ போவேன்ட்டு பார்த்து உன்னை நான் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குண்டான ஏற்பாடை நீனே பண்ணிட்ட நபியின் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயிர் வாங்கப்பட்டது என்பதாக நாம் வரலாற்று நூல்களில் நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எங்கிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நாடிவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தில் மரணத்தை வென்றவர்கள் யாருமே இல்லை. ரஹ்மத்தை வச்சு மரணத்தை வென்றிருக்க வேண்டும் என்றால், நல்லா பாருங்க, ரஹ்மத்தை வச்சு மரணத்தை வென்றிருக்க வேண்டும் என்றால் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கக்கூடிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரணம் வந்திருக்கக்கூடாது. அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்கிறான், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவர்களே இந்த உலகை விட்டு அவர்கள் 63 வயதில் பிரிந்து விட்டார்கள். அப்போ எந்த ஒரு மருத்துவத்தாலும் எந்த ஒரு ஆய்வின் மூலியமாகவும் எந்த ஒன்றின் மூலியமாகவும் மரணத்தை வெல்ல முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். திருமறை வேதத்திலே நமக்கு இன்னொரு செய்தி சொல்லுவான் இறைவன், 5 விஷயத்தை என்னை தவிர யாராலும் அறிய முடியாது, விளங்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று இல்மு ஸாஆ என்று சொல்லக்கூடிய மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக. இரண்டாவது வைனஸ்ஸிலுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய மழை எப்பொழுது வரும் என்பதை. இவைகளையெல்லாம் நான் மட்டும்தான் அறிந்தவன். மறுமை நாள் எப்போ வருங்கிறது எனக்கு தான் தெரியும், மழை எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதே போன்று வயஅலம் மாஃபில் அர்ஹாம், தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதும் எனக்குத்தான் தெரியும், அது எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதுனா எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இன்னும் 2 செய்தியை அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சொல்வான். ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, அடுத்த நாள் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதும் எனக்குத்தான் தெரியும். அடுத்த நிமிடம் நம்மளாம் இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் பள்ளியில், எந்திரிச்சு போய் செருப்பை மாட்டுவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. செருப்பை கழட்டி போட்டு உள்ளே வந்திருக்கோம். அந்த செருப்பை மாட்டுவது வரைக்கும் நல்லா நமக்கு உயிரை வச்சிருக்கானா அப்படிங்கிறது யாராவது உறுதி சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், பி ஐயா அருதின் தமூத்து, எந்த இடத்தில் மரணிப்பாய் என்பது எனக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், எந்த இடத்துல உன்னுடைய மரணம் வரும் என்பது எனக்கு தெரியும். அதைத்தான் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய ரூஹை வாங்க வேண்டும் என்பதாக ஏதாவது ஒரு இடத்தை ஒரு பூமியில் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த ஊருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான், ஒரு ஹாஜத், அவருக்கு ஒரு தேவையை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, அனுதினமும் நாம் சாப்பிடுவது போன்று அனுதினமும் மரண சிந்தனை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அதனுடைய திடீர் மரணங்கள் போன்ற விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதை நினைத்து நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இது போன்ற ஹதீஸுகள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதல் காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம்மை